ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா, through the intersection of line dash and also perpendicular to the line. ஸோ முன்னாடி பேரலன்னு பார்த்துருக்கோம், இப்போ பெர்பெண்டிகுலர்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஸோ வீடியோ பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த சம் வந்து நம்ம 9th சம் பார்த்தா அதே மாடல் தான் 10th சம்மும். ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு தான் இன்னொரு லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லைனை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிடலாமா? ஸோ என்னென்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து 10th சம்மு 5x - 6y = 2. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 5x - 4y = 1. ஓகேங்களா, சாரி. ஸோ இந்த லைன் வந்து 5x கிடையாது, நான் வந்து சமன்பாடு எடுத்துக்கிட்டேன். 3x + 2y = 10. ஓகேங்களா, பெர்பெண்டிகுலர் டு த லைன் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 4x - 7y + 13 = 0. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனை வச்சு இந்த காமன் பாயிண்ட், அதாவது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா, இந்த லைனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் இதையும் நான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 6 இருக்குது, இது 2 இருக்குது. 6ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். அப்போ இதையும் நான் 6ஆக ஈஸியாக மாற்ற முடியும். ஒருவேளை இதை நான் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இங்கே 5 இங்கே 3 இருக்குன்றப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 3ஆலையும் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டுமே 15 மாறும். நம்ம எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ அப்போ இதை ஈஸியாக மாற்றுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மாற்ற தேவையே இல்லை, அப்படியே எழுதுகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 3 × 3 9x, 3 × 2 6y, 3 × 10 30. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தப்பு விட்டாலும் எல்லா இடமுமே தப்பாகும். ஸோ மேக்ஸில் அதில் தான் நிறையா பேருக்கு ஃபால்ட் ஆகுது. ஓகேங்களா, பிடிக்காது அப்படின்னு சொல்கிற காரணமே அதுதான். ஏன்னா நம்ம கவனமாக இல்லாமல் நம்மளே மேக்ஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறது தப்பு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கவனமாக இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ் மைனஸ்ன்றப்ப ரெண்டையுமே ஆட் பண்ணாலே போதும் தான், அழகாக கேன்சல் ஆகிடும். ஸோ 1 + 2 அப்படின்றப்ப 5 + 9 வந்து எவ்வளோ வரும், 14x -6 + 6 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 2 இது 30. ஸோ என்ன வரும், 30யும் 2வையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 32 அப்படின்றதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ 14x = 32. அப்போ x = 32 டிவைடட் பை இந்த 14 இந்த சைடு வரும்போது இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ 14ம் 32 மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். 7 2s are 14, 16 2s are 32. ஸோ அப்போ x = 16/7. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு சப் x = 16/7 இன் எந்த ஈக்குவேஷனில் போடலாம், இதுதான் ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ 3 × 16/7 ப்ளஸ் 2y = 10. ஸோ மல்டிபிள் பண்ணினீங்க அப்படின்னா என்ன வரும், எனக்கு 5 × 16 எவ்வளோ வரும், 8. சரி 3 தான் போட்டிருக்கேன். 3 × 16. ஓகேங்களா, 3 × 16 அப்படின்னா 30 48/7. ஸோ இப்போ இங்கே வெறும் 2 தான் இருக்குது, டிவைட் பை 1 அப்படின்றப்ப எனக்கு கீழே டினாமினேட்டர் 7 வர்ற மாதிரினா மேலேயும் கீழே 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ 14/7y வந்துருச்சா? ஸோ இது வந்து இந்த இடத்தையும் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப்பில் போய் கூட பண்ணலாம், இந்த இடத்தையும் நான் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ கட் பண்ணிங்கன்னா 2 தான் வரும், அதை தான் இங்கே இருக்குது 2y. ஸோ இப்போ நான் 14/7y = 10 - இந்த என்டையர் டேர்ம் அந்த சைடு போகும்போது -48/7 வரும். ஓகேங்களா, டினாமினேட்டரில் 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ இதுவும் 7ஆக மாறணும்னா நான் ஒன்று மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 மேலே கீழே மல்டிபிள் பண்ணுறேன் 7. அப்போ 70/7 வருமா? 70/7ன்றது கட் பண்ணிங்கன்னா 10 தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் டினாமினேட்டர் 7ன்றப்ப எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எந்த இடத்துலையுமே 7 ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆனாலும் கட் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால 7ஐ நான் இங்கே கட் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு கிடைக்கிறது என்னது, 14y = 70 - 48 எவ்வளோ வரும், 22. அப்போ y = 22/7, சரி 22/14 வரும். ஸோ 14ன்றப்ப 2ஆல் கட் பண்ணி இந்த 14 இங்கே வந்துடும். ஸோ 2 டேபிள்ன்றப்ப 11 2s are 21, 22 7 2s are 4.
ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னது 11/7 ஓகேங்களா. ஒய் வந்து 11/7, எக்ஸ் வந்து 16/7. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்டு, எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் தான், அடுத்து வந்து ஒய் கோஆர்டினேட் 11/7. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வழியாக இந்த ஈக்குவேஷனுக்கு பர்பெண்டிகுலரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ பேர் வைக்கலாமா, இந்த லைன் இந்த ஈக்குவேஷன் வந்து ஏபின்ற ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட் வழியாக சிடிக்கு பர்பெண்டிகுலரா அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சிடி என்ன இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க, எழுதலாமா. ஈக்குவேஷன் ஆஃப் சிடி ஈக்குவல் டு 4x minus 7y plus 13 ஈக்குவல் டு 0 புக்கில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது அவன் என்ன கொடிச்சன், சிடி பர்பெண்டிகுலர் டு ஏபி ஓகேங்களா. தட் ஃபோர் இங்கே எழுதுறேன், ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி வந்து என்னது நம்மளுக்கு பர்பெண்டிகுலர்னாலே என்ன சொல்லலாம், உல்ட்டாவாக மாற்ற போகிறேன். ஸோ ஒய் இல்லை எக்ஸு ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸுக்கு முன்னாடியும், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே ஒய்க்கு முன்னாடியும் எழுதிட்டு ஒய்க்கு எக்ஸுக்கு முன்னாடி இருக்க சைனை மட்டும் மாற்றுறேன், மைனஸ்னால் ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் உல்டா ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. ஸோ இப்போ இந்த ஏபின்றது அதாவது ஏபின்றது இந்த பாயிண்ட் வழியாக தான் போகுது. அப்போ எக்ஸு ஒய்ன்றது இதை எடுத்துக்கலாமா, என்னது பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்னது 16/7, 11/7. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். இது எக்ஸுன்னும் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 × 16/7 ப்ளஸ் 4 × 11/7 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே வந்து 4x தான் இருக்குது. 7 × 16 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10 7s are 70, 6 7s are 42, 70 plus 42 112/2 plus 4 × 11 44/7 plus k equal to 0 ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுமே பேலன்ஸு, டினாமினேட்டர் 7 தான், மேலே இருக்கிறத டைரெக்டாக ஆட் பண்ணலாம். 112 ப்ளஸ் 44 156 ப்ளஸ் k equal to 0 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போகணும். ஆனால் இதை வந்து கட் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்போ கே ஈக்குவல் டு -156/7 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து ஆல்ரெடி 1 2 வச்சுட்டோம், தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இல்லைம்மா சப் கே ஈக்குவல் டு -156/7 இன் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ 7x + 4y -156/k ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் இங்கே மட்டும்தான் 7 இருக்குது, இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கும் 7 வரணும்னா மேலே கீழே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × 7/7x 4 × 7/7y -156/7 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டர் எல்லாமே 7, இங்கே ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணலாம். நம்பர்ஸ் ஏதாவது இருந்தால் அந்த நம்பரோட இங்கே மல்டிப்ளை பண்ணணும், பட் 0ன்றப்ப கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 7s are 49x 7 4s are 28y -156 equal to 0. This is the equation of the line AB ஓகேங்களா. ஏபிக்கான ஈக்குவேஷன் இதை தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. தட் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி அப்படின்றது இதுதான் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த வீடியோ 10th சம்மு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம்